வணக்கம். இந்த செஷன்ல how to use the phasing and contour option அத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்குலர் வந்து ட்ரா பண்ண போறேன். So create rectangular shapes. I give the value 100 mm in X and 75 mm in Y. நான் இதை கிளிக் பண்றேன் and then hundred 75 இங்க நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஓகே பட்டன் கிளிக் பண்றேன். நான் ஒரு ரெக்டாங்குலர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இது நான் ஐசோமெட்ரிக் வியூல பார்க்கணும்னா ஆல்டர் 7 கிளிக் பண்ணீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூல பார்க்கலாம். சிமிலர்லி எனக்கு டாப் வியூல பார்க்கணும்னா ஆல்டர் 1. இந்த டிராயிங் வந்து ஃபிட்டா வரணும் அப்படின்னா நான் வந்து ஆல்டர் F1 வந்து கிளிக் பண்றேன். That's all. Okay. Okay. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேசிங் ஆப்ரேஷன் எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம். இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்றேன் மவுஸ்ல, மெல்ட் டூல் பாத், அதில் ஃபேஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இது ஓகே பட்டன் கிளிக் பண்றேன் அண்ட் தென் இந்த செயின் வந்து செலக்ட் பண்றேன். That's all. இந்த செயின் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேபி அவுட் சைடில் இருக்கா இல்லை இன்சைடில் இருக்கான்னு பார்க்க போறேன். இது வந்து அவுட் சைடில் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த செயின் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல மவுஸ் ரைட் கிளிக் பண்றேன், சேஞ்ச் சைட். ஓகே, சேஞ்ச் சைட். சைடு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து டூல் செலக்ஷன். ஆல்ரெடி நான் ஒரு டூல் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 12 mm எண்ணில் கட்டர், அதுதான் ஷார்ட்டா EMR அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை நான் எடிட் பண்றேன். ஸோ டூலுடைய டயாமீட்டர் 12 mm and then flute length 25, shoulder 35, overall 50 mm length. இந்த டூலுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், ஹெட் வந்து கொடுத்துருக்கேன் and then parameter feed rate வந்து 1500 தரேன் and then plunge rate 1000 and then retract rate 5000 கொடுத்துருக்கேன். retract இது எதுவும் சஃபர் ஆகாது. and then spindle speed வந்து 3500 RPM கொடுத்துருக்கேன். and then tool number வந்து இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஃபேஸ் பண்றேன். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து கட்டிங் பாராமீட்டர். எனக்கு கட்டிங் டூலுடைய மூவ்மெண்ட் வந்து எனக்கு ஜிக்ஸாக்கா இருக்கணும். அதனால இங்க ஸ்டைல்ல ஜிக்ஸாக் மாத்திடுறேன். அண்ட் தென் இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே ஆஃப் மாற்ற போறேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்தரா. இது 25 தரேன் பர்சன்டேஜ். சிமிலர்லி இந்த வேல்யூ வந்து 55 and then இந்த வேல்யூ 25, இந்த வேல்யூ வந்து 25. இந்த மேக்ஸிமம் ஸ்டெப் ஓவர் வந்து 75 இருக்கும். இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து டெப்த் ஆஃப் கட். ஒன் ஸ்ட்ரோக்கு ரஃப் ஸ்டெப் வந்து 0.3 தரேன். 0.3 வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து டெப்த் ஆஃப் கட். ஃபினிஷிங் ஸ்டெப் வந்து 0.5.
லிங்கிங் பேராமீட்டர். இந்த லிங்கிங் பேராமீட்டர் பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இது கிளியரன்ஸ். ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த கிளியரன்ஸ் வேல்யூ 50 mm தரும். அண்ட் தென் ரிட்ராக்ட் வேல்யூ வந்து ஒரு 10 mm தரேன். எல்லாமே அப்சல்யூட்ல விட்டோம். அண்ட் தென் ஃபீட் பிளேன் வந்து 3 mm தரேன். அண்ட் தென் டாப் ஆஃப் ஸ்டாக், அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து டாப் ஆஃப் ஸ்டாக் வந்து ஒரு 1.5 mm இருக்கு. 1.5 mm தரேன். எனக்கு ஃபைனலாக ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு எனக்கு எவ்வளோ இருக்கணும்னா 0.1 mm ஸ்டாக் இருக்கணும். அதை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இது ரஃபிங் ஆப்ரேஷன் தான். ஃபர்தராக ஃபினிஷிங் ஆப்ரேஷன் இருக்கு. அதுக்கு 0.5 mm ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஃபோர்த் ஸ்டெப். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப் வந்து கூலண்ட் வந்து ஆன் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். நான் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே தரேன். ஓகே கொடுத்தோம்னா டூல் பார்த்து மூவ் ஆயிருக்கு. இதை நம்ம டாப் வியூவில் காமிக்கிறோம் உங்களுக்கு. இது சம்திங் தான் நமக்கு வந்து ஜஸ்ட் மூவ் ஆயிருக்கு. இருக்கிற வேல்யூ இந்த பேராமெட்ரிக்ல. அண்ட் தென் கட்டிங் பேராமீட்டர் இதுதான் இந்த வேல்யூ. அக்ராஸ் ஓவர்லேப் 25 கொடுத்தோம். ஸோ நம்ம 50 கொடுத்தோம்னா இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் இங்கே இருந்தது வந்து 110 இருந்தது. அண்ட் தென் அப்ரோச் டிஸ்டன்ஸ் ஆல்சோ 50% இருந்தது. எக்ஸிட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ 50% இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் பொசிஷனே கொடுத்துட்டேன். இப்போ இதை ரீஜெனரேட் பண்ணுறேன். பாருங்க, இது எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டூல் வந்து எக்ஸஸாக மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த சைக்கிள் டைம் வந்து நமக்கு ஆஸ் வெல் அஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைக்கிள் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது ஓவர் கம் பண்ணதுக்காக இந்த பேராமெட்ரிக்கில் போயிட்டு இந்த வேல்யூ வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்போம். லிங்கிங் பேராமீட்டர். இந்த லிங்கிங் பேராமீட்டர்ஸில் இந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கிளியரன்ஸ் வேல்யூ வந்து 50 mm. இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 50 mm இருக்கு. மேபி இது நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா அது டூல் மூவ் ஆகிற ட்ராவலிங் டைம் வந்து கம்மியாகும். இது வந்து நம்ம பர்பஸாக தான் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா மேபி கிளாம்ப் இருக்கு, இல்லை எதுனா ஒரு ஜஸ்ட் சேஃப்டி பர்பஸ்க்கு. டேரக்டாக டூல் வந்து மூவ் ஆச்சுன்னா டூல் வந்து ப்ரோக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். தட்ஸ் அதே மாதிரி இந்த ரெட்ராக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ இந்த வேல்யூ 10 mm கொடுத்துருக்கோம் இது. அண்ட் தென் ஃபீட் பிளேன் வந்து 3 mm. 3 mmல இருந்து அந்த ஃபீட் ரேட் வேல்யூவோட அந்த ஃபீட் ரேட் வேல்யூக்கு இது மூவ் ஆகும். டாப் ஸ்டாக் வந்து 1.5 கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இது நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுது. 50 30 mm. ஸோ இது வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன், சிம்பிள் ஃபேஸிங் ஆப்ரேஷன். ஸோ இதை வந்து இனிஷியலாக வந்து ரா மெட்டீரியல் வந்து சைசிங் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன்.
அதனால தான் 12 mm எண்ணில் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே நான் வந்து நெக்ஸ்ட் நம்ம 0.1 mm ஸ்டாக் வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஃபேஸ் மில் கட்டர் யூஸ் பண்ணலாம். 50 mm, 80 mm, 120 mm, 160 mm ஃபேஸ் மில். இந்த மாதிரி வாட் எவர் நமக்கு ரெக்குவயர்மெண்ட் தகுந்தப்போ ஃபேஸ் மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஏதோ ஜஸ்ட் 12 mm எண்மில் கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷனுக்கு. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டாக் வேல்யூ தரலைங்க, நான் ஸ்டாக் தரேன். இங்கே நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ 75 mm கொடுத்துருந்தோம். ஸோ ப்ளஸ் 0.5 mm ஸ்டாக் தரேன். ஸோ ஓகே, 0.5 தேவையில்ல. ஓகே, இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து 100 mm, Z வேல்யூ வந்து 10 mm தரேன். ஓகே, ப்ளஸ் வந்து ஸ்டாக் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஓகே ஸ்டாக் வந்து 1.5 mm ஸ்டாக் இருக்கு. 11.5 mm. இங்க the stock origin in view coordinate ல 1.5 mm தரேன். ஸோ இது கொடுக்குறேன், இதுதான் ஆரிஜின். கொடுத்துட்டு ஓகே தரேன். நமக்கு தெரியும் இருக்கு. இந்த ஸ்டாக் வேல்யூ வந்து 1.5 mm தரேன். இந்த 1.5 mm இது மூவாயிருக்கு. இது வந்து ரஃப் மெட்டீரியல், ரா மெட்டீரியல்னால 1.5 mm எக்ஸஸாக இருக்கு. அதை கண்ட்ரோல், அதை மிஷினிங் பண்ணதுக்காக தான் அந்த ஃபேஸிங் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இது எப்படி நமக்கு வந்து இதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ரன் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் வைக்கிறேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கொடுத்துட்டு ரன் தரேன். ஆப்ரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குயிக்காக வந்து வெரிஃபை ஆகிடும். ஜஸ்ட் ஓகே தரேன். வெரிஃபை முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம இதை போஸ்ட் பண்ணி எடுக்கலாம். போஸ்ட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு, போஸ்ட் செலக்டட் ஆப்ரேஷன். இதில் நான் என்சி ஃபைல் வேணும் எனக்கு அவுட்புட்டா, அதனால் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே தரேன். ஸோ எனக்கு வந்து லொக்கேஷன் கேட்குது. நான் டெஸ்க்டாப்பில் டெஸ்ட்ன்றதுல ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் நேம் வந்து ஃபேஸ். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ்ன்றதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் ஃபேஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஷோ ஆகுது. 1 or 2 minutes வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் இந்த போஸ்ட் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருந்தது 12 mm எண்மில் கட்டர், ரஃப், அண்ட் தென் ஸ்பிண்டில் ஸ்பீட் 3500, ஃபீட் 1500. ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மிஷினுக்கு டேரக்டாக. நம்ம இது இந்த பிளாக்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமூவ் பிளாக் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபுல்லாக பிளாக் நம்பர் ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் இந்த வேர்ட்ஸ்லாம் அன்னெசரியாக இருக்குன்னு அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் நம்பர் கூட நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டூல் கொடுத்தீங்கன்னா போகலாம். நெக்ஸ்ட் டூல் இல்லை, அதனால் இதை போய் காமிக்கும். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை மிஷினுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸிங் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுது, அதுக்கான ப்ரோக்ராம் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்றது நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கான்டூர் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ போகலாம். ஓகே, ஸோ ஃபேஸிங் ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. இதை நான் ஸ்டாக் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸுக்கு கொடுத்த மாதிரி ஒய்க்கும் நான் வந்து எக்ஸஸாக தர போகிறேன். ஒய்க்கு 5 mm எக்ஸஸாக தரேன்.
then x also 5 mm excess value தரேன். கொடுத்துட்டு ஓகே தரேன். x5 y5. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ சிமெட்ரிக்காக அந்த வேல்யூ வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 5 mm கொடுத்தது இங்கேருந்து 2.5, இங்கேருந்து 2.5. சிமிலர்லி ஒய்க்கும் 2.5 அப்படி எடுத்துருக்கு. அகைன் வந்து எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ வேணும், ஆல்டர் F7 கிளிக் பண்ண வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதே பொசிஷனில் நான் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மில்லிங் டூல் பாத்தில் கான்டோர் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி டூல் பாத்து செயின் செலக்ட் பண்ண சொல்லுது. இந்த செயின் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த செயின் ஜாமெண்ட்ரி வந்து இன்சைட் ஆர் அவுட் சைட் பார்க்குறோம். ஸோ நமக்கு அவுட் சைட் தான் இருக்குது. ஏன்னா டூல் வந்து அவுட் சைட் தான் ரன் ஆக போகுது. இன்சைட் ரன் ஆகுதுன்னா நம்ம சேஞ்ச் செயினில் போயிட்டு சேஞ்ச் சைடில் போயிட்டு கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு அவுட் சைட் தான் தேவைன்றனால அதை நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு டூல் சிமிலர் அதே டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் பராமீட்டர் ஆல்சோ சேம், அதான் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இது செகண்ட் ஸ்டெப், இந்த ஆப்ரேஷனுடைய செகண்ட் ஸ்டெப். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் வந்து கட்டிங் பராமீட்டர்ஸ். நான் இது ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன். பர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 0.2 mm தரும். ஸோ அப்போனா பர் சைடு வந்து 0.1 mm ஸ்டாக் இருக்கு. அண்ட் தென் டெப்த் ஆஃப் கட். டெப்த் ஆஃப் கட் வந்து ஸோ நான் வந்து ஒரு 0.5 தர போகிறேன். 0.5 அப்படி மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். 10 mm இருந்தால் 20 பாஸ். ஸோ நான் எக்ஸஸாக தர போகிறேன். ஏன்னா 10 mmனா அந்த ரேடியஸ் அப்படியே நிற்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்தோம்னா அந்த ரேடியஸ் எல்லாம் கட் ஆகிடும். அதுக்காக தர போகிறேன். நெக்ஸ்ட்டு லீட் இன் அண்ட் அவுட். இது எனக்கு எவ்வளோ தர போகிறேன்னா எனக்கு வந்து இது 6 தரேன். 50% அப்படி எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து எனக்கு 3 தரேன். 25 லென்த்து ஆர்க். தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி இன் அண்ட் எக்ஸிட் இதை கிளிக் பண்ணோம்னா எக்ஸிட்க்கும் சேமாக வந்துடும், ஸ்ப்ரெட் ஆகிடும். இது வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு லிங்கிங் பராமீட்டர். நம்ம லிங்கிங் பராமீட்டர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஃபேஸிங் ஆப்ரேஷன் பார்க்க சொல்ல. சேம் எல்லாம் அப்சல்யூட் மோட்லேயே வச்சிடறேன். 3 வச்சிடறேன். அதில் ஆல்ரெடி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ வந்து எவ்வளோ தர போகிறேன்னா -10.2 எக்ஸஸாக தரோம். சிமிலர்லி கூலண்ட் வந்து ஆன் பண்ணுறோம். இப்படி ரன் ஆகும். இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேல்யூ நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இது 25%, இது 50%, இது 25% மாற்றிருந்தேன். பாருங்கள், இந்த வேல்யூ தான் இது. லீட் இன் அண்ட் அவுட். லீட் இன் அண்ட் அவுட்டில் லென்த் 50, தட் இஸ் லென்த்து 50% கொடுத்துருந்தோம். அண்ட் தென் ஆர்க் வந்து 25% தான் கொடுத்துருந்தோம். ஆர்க்கு ஒன்றும் கம்மியாக வேணும்னா கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லென்த் அதே போல் எக்ஸஸ் ஆர் கம்மியாக வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது அட்ஜஸ்ட் பண்ணாமல் அதே மாதிரி எக்ஸிட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிமிலர். இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இங்கேருந்து மெட்டீரியல் கட் ஆகுது. சிமிலர்லி இதே மாதிரி மிஷினிங்லாம் ரன் ஆகும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக வேணும்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக மிஷினிங் ஆகிட்ட பிறகு இதுக்குள்ள நம்ம சர்ஃபேஸ் கிடைக்கும். இதுவும் நமக்கு வந்து ஃபுல் பார்த்து ஷோ ஆகக்கூடாதுன்னு இதை கிளிக் பண்ணால் ஷோ ஆகாது.
இந்த எக்ஸ்பேண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், அன்செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபேஸிங் அண்ட் கான்டூர் ஆப்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணது 2Dல அதை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி கான்டூருக்கும் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எடுக்கலாம். நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதை மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட். ஓகே. ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் நான் எடுக்க போகிறேன். கான்டூர் ஆப்ரேஷன் ஆல்ரெடி இருக்கு, அதனால நேம் மாத்துறேன். ஸோ நமக்கு கான்டூர் ஆப்ரேஷனுக்கான ப்ரோக்ராம் கிடைச்சிச்சு. ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஐ திங்க் உங்களுக்கு ஷோ ஆகலன்னு நினைக்கிறேன், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஜி கோடு எம் கோடு வந்தது. ஸோ as well as நம்ம இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரிமூவ் த பிளாக், தென் இந்த வேல்யூ எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 2 3 4 கொடுத்தோம்னா 1 2 3 5 தரேன். தென் இந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம மிஷினில் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு எல்லா இப்போ எடுத்த செஷன் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யூடியூப்பில். நீங்கள் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்டுக்கு.